ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெளியே வாங்க. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லலாம் தான் வர சொன்னேன். டாக்டர், எங்க அம்மாவை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க டாக்டர். அதெல்லாம் இல்லம்மா, நானும் பாக்குறேன். 24 ஹவர்ஸும் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் அட்டெண்டர் தேவைப்படாத ஒரு பேஷண்ட். நீங்க பக்கத்துல இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. அது மட்டும் இல்லாம அவங்க கோமா பேஷண்ட் வேற, எப்ப கண்ணு முழிப்பாங்கன்னு சொல்ல முடியாது வேற. அப்படி இருக்கும்போது ஏன் தேவையில்லாம நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க கிளம்புங்க. அவங்க கண் விழிச்சதும் கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு கண்டிப்பா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். இல்ல உங்க வீட்டுல வச்சு பார்க்கணும்னா கூட நீங்க கூட்டு போங்க. அப்படி போறதா இருந்தா அவங்களுக்கு எது ஆனாலும் ஆஸ்பத்திரிக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீங்க எழுதி கொடுத்துட்டு போங்க. அதான் பிராக்டிக்கல். ஜீவா சார், டாக்டர் என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? நீ ஒன்றும் கவலைப்படாத பூங்குடி. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்ஜன் அண்ட் டாக்டர்ஸ் இருக்கிற ஹாஸ்பிட்டல் இது. ஸோ நம்ம அம்மாவை இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துப்போம். கம்ப்ளீட்டாக சரியான உடனே அம்மாவை கூட்டிகிட்டு போகலாம். ஒரு நிமிஷம். இந்த பேசு. ஹலோ. ஹலோ. சொல்லு பூவு. நீ எங்க இருக்க? ரூம்ல தான் இருக்கேன். உனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவேன் பூவு. இல்ல ராசு, இங்க நீ வர வேண்டாம். ஏன், என்னாச்சு பூவு? வந்து சொல்றனே. சரி. ஏன் பூங்குடி கோபி ரூமுக்கு வரேன்னு சொன்ன? இல்ல சார், ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டான்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் நான் அங்க தானே போயாகணும். ஏன் நம்ம வீட்டுக்கு போலாமே? இல்ல சார், இனிமே நான் அங்க வரது யாருக்குமே நல்லதில்ல. நீ வந்ததான் வருவேன்னு நான் உன்னை அடம்பிடிச்சு கூட்டு வந்திருக்கேன். இப்ப நீ வரலனா என்னால மட்டும் எப்படி பூங்குடி அங்க போய் இருக்க முடியும்? இல்ல சார், அது ரொம்ப தப்பு. அம்மன் என்ன வாக்கு சொல்லுதோ அதை நாங்க ஏத்துக்கிறோன்னு நம்ம சொல்லி தானே அங்க போனோம். தீபிகா தான் உங்களுக்கு மனைவியா வருவான்னு அந்த அம்மனே சொல்லிடுச்சு. இதுக்கு மேலையும் நான் உங்க வீட்டுக்கு வர்றது முறையில்லை சார். இங்க பாரு, இப்படி பேசுற நீதான் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள மறுவாக்கு சொல்லணும் அம்மனுக்கு தீச்சட்டி ஏந்து நின்ன. உன் பிரார்த்தனை மேலையும் நீ பண்ண தியாகத்து மேலையும் எனக்கு நம்பிக்கை இருக்க பூங்குடி. ஒருவேளை நாம அங்கேயே இருந்திருந்தா அந்த அம்மன் வந்து மறுவாக்கு சொன்னாலும் சொல்லியிருக்கோம். நம்மளோட சுச்சுவேஷன், நம்மளால அங்க இருக்க முடியல. எனக்கு என்னமோ அம்மன் மறுவாக்கு சொல்லியிருக்குங்கிறதுல நம்பிக்கை இல்லை சார். இப்படியே மாத்தி மாத்தி கேட்டா இதுக்கு தீர்வு தான் எது? யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா தானே சார் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். அப்படிலாம் இல்ல. இப்ப என்னதான் சார் சொல்ல வரீங்க? என் உள் மனசு சொல்லுது பூங்குடி, பாசிட்டிவா தான் நடக்கும்னு. எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்ம வாழ்க்கையில பெரிய மாட்டோம்னு. கண்டிப்பா ஒண்ணு சேருவோம். நீ கஷ்டப்பட்டு பண்ண நேர்த்தி கடன்லாம் வீண் போகாது பூங்குடி. கண்டிப்பா நல்லது நடக்கும். வா, மறுவாக்கு அம்மன் கிட்ட கேட்போம். சாமி, என்னப்பா மறுபடியும் வந்திருக்க? இல்ல, அம்மன் கிட்ட மறுவாக்கு கேட்கணும் சாமி. என்னது மறுவாக்கு கேட்கணுமா? ஆமா. என்ன விளையாடுறீங்களா? உனக்கு இந்த அம்மனை பத்தி தெரியாதா? அது இல்ல சாமி, நீங்க சொன்ன எல்லா பரிகாரமும் நாங்க செஞ்சுட்டோம். அப்படி இருந்தும் எங்களுக்கு எதிரா அம்மன் வாக்கு சொல்லிடுச்சு. இங்க பாருப்பா, இவங்களுக்கு சாதகமா சொல்லணும், இவங்களுக்கு எதிரா சொல்லணும்னு அம்மன் நினைக்கிறது கிடையாது. அவங்க மேல வர்ற காளியம்மன் என்ன சொல்லணும்னு நினைக்குதோ அதத்தான் அம்மன் வாயால சொல்லும். ஒரு தடவை வாக்கு சொல்றதே கஷ்டம். இதுல சொன்ன வாக்க மாத்தி மறுவாக்கு சொல்றது சாத்தியமே இல்லை. சாமி, இந்த மாதிரி அம்மன் மறுவாக்கு சொல்றது எங்க கிட்ட இருந்தே ஆரம்பிச்சதாவே இருக்கட்டுமே. அம்மன்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ?
இது என்ன காசு கொடுத்தா சாதகமா சொல்ற ஜோசியர்னு நினைச்சியா? இல்ல சாமி நீங்களே சொல்லுங்க சாமி, நான் அம்மனுக்கு செஞ்ச நேர்த்தி கடன்ல ஏதாவது குறை வச்சனா? எனக்கே அதிர்ச்சியாதாம்மா இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம அறிவு கேட்டாத எத்தனையோ விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்குமா. இதுல கெட்டவன் பெரும்பாலும் நல்லவனா இருக்கான், நல்லவன் கஷ்டப்படுறான். அது ஏன் எதுக்குன்னு கடவுளுக்கு மட்டும்தாம்மா தெரியும். இல்ல சாமி, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்ல, கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்களேன். என்னால எதுவும் பண்ண முடியாது. அம்மன் இப்ப ஜலதவத்துக்கு போயிருக்கு. நாளைக்கு தான் ஜலதவத்துல இருந்து வெளியில வருவாங்க. ஜலதவமா? எங்க? இது என்னப்பா கேள்வி? ஜலதவம் ஜலம் இருக்கிற குளத்துல தான்ப்பா இருக்கும். அதுல இருந்து எழுந்து வந்தாதான் பக்தர்களுக்கு அருள் வாக்கு தருவாங்க. வா பூங்குடி. அம்மா, நீ உண்மையான சக்தினா நல்லவங்களை வாழ வைப்பேன்னு சொன்னா நீ இப்பவே எதிர்த்து வெளியே வா. உன் மேல நம்பிக்கை வச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு பூங்குடி பரிகாரம் பண்ணான்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவ மனசு சந்தோஷப்படுற மாதிரி இப்ப நீ உடனே வெளியே வந்து மறுவாக்கு சொல்லணும். இப்ப செஞ்ச பரிகாரத்தை நீ ஏத்துக்கிட்டது உண்மைன்னா நீ இப்பவே வெளியே வரணுமா? இல்ல நாங்க 2 பேரும் நீங்க எங்களை ஏமாத்திட்டதுனால இதே குளத்துல குதிச்சு இப்பவே செத்துருவோம். வேண்டாம் சார், அந்த அம்மன் என் பிரார்த்தனையை தான் சார் ஏத்துக்கல. அதுக்காக நான் சாகுறேன். நீங்க உயிரோட இருக்கணும் சார். 100 வருஷம் நல்லபடியா வாழணும். பாத்தியா பாத்தியா, இப்படி ஒருத்தைய விட்டுட்டு வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு வாழ சொல்ல உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இந்த அம்மன் போய் பூங்குடி, அதுக்காக நம்ம ஏன் சாகணும்? நானும் சாக வேணாம், நீயும் சாக வேணாம். இது அம்மனும் இல்ல, இதுக்கு சக்தி இல்லைன்னு நினைச்சுக்கோ. நாம இத்தனை வருஷம் இந்த நம்பிக்கையோட கூப்பிட்டது வேஸ்ட். இனிமே இந்த அம்மனை கும்பிடாம இருந்துருவோம் பூங்குடி. ஏன்பா இப்படி பைத்தியக்காரத்தனமா இருக்கீங்க? அம்மன்லாம் இப்ப வெளியில வராது. இல்ல சார், இந்த சாமி வேணா எனக்கு செய்ய வேண்டியதை செய்யாம இருந்திருக்கலாம். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் அதை கும்பிடுறதை நிறுத்தவே மாட்டேன். அதுக்கு பதிலா என்னை செத்துற சொன்னா கூட நான் செத்துருவேன். இதுதான் உன் முடிவுன்னா வா செத்துடலாம்.
சொல்லுமா, பூங்குடி இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு சரியான பரிகாரத்தை சொல்லுமா. அதை நீ சொல்லாம நாங்க எங்க இருந்து போக மாட்டோம். போங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்க வாழ்க்கை அமையும். நீங்க 2 பேரும் தான் வாழ்க்கையில ஒன்னா சேருவீங்க. இதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா இது நடக்கிறதுக்குள்ள ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி வரும். அதெல்லாம் நீ தாங்கிக்கிட்டாதான் உனக்கு இவ கிடைப்பா. அப்போ அன்னைக்கு சொன்னது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க ஒரு காலம் வரும். இப்ப எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம். போக போக உங்களுக்கு எல்லாம் புரியும். நான் தவறான வாக்கும் இல்ல பொய்யான வாக்கும் சொல்ல மாட்டேன். நான் சொன்னது நிச்சயம் நடக்கும். நம்பிக்கையோட போ. சொல்லு மாயாவதி, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஏதோ முக்கியமா பேசணும்னு சொன்ன. ஆமாங்க, எங்க குலதெய்வம் கிட்ட போய் அம்மன் யார் பேரை சொல்லுதோ அவங்கள தான் ஜீவாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற முடிவோட தான் நான் கோவிலுக்கு போனேன். நாம எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி பூங்கோதை நாச்சியார் குடும்பத்திலேருந்து தான் எனக்கு மருமக வரப்போறான்னு அம்மன் தெளிவா சொல்லிடுச்சு. ஜீவா சம்மதிச்சிட்டானா? இதுல பிரச்சனை ஒண்ணும் இல்லையே. இல்லாத பிரச்சனையை நீயே கிளப்பி விட்டுருவ போல இருக்கு. அம்மனே சொன்னதுக்கு அப்புறம் அப்பீல என்ன இருக்கு? நாங்க இங்கிருந்து போறதுக்கு முன்னாடியே ஜீவா கிட்ட தெளிவா சொல்லி கண்டிஷன் போட்டு அவன் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் கோயிலுக்கே போகணும். எது எப்பப்ப நடக்கணுமோ அப்பதானே நடக்கும். அம்மன் ஆசீர்வாதத்தோட இவங்க கல்யாணம் நடக்கணும்னு இருக்கு. ஆமா, உடனே கல்யாணத்தை நடத்திடுவோம். சிம்பிளா நடத்தினா கூட போதும். கல்யாணத்தை சீக்கிரம் நடத்தணும் தான், ஆனா சிம்பிளா இல்ல, கிராண்டா பண்ணணும். நீ கரெக்டா சொன்ன மாயா. அன்னைக்கு கல்யாணம் நின்று போனதுக்கு யார் யாரு எப்படி எப்படிலாம் பேசினாங்க. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க முன்னாடி இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டினாதான் நமக்கு பெருமையா இருக்கும். கரெக்ட். நாம யாருன்னு எல்லாருக்கும் தெரியணும் மாயாவதி. அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல இருந்து தீபிகா என் மருமகன்னு கூட்டிட்டு போகும்போதே எனக்கு தெரியும். அதான் எந்த விஷயத்திலயுமே தலையிடாம ஒதுங்கியே இருந்த. அம்மா, நீங்க ஏம்மா ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க? என்ன பார்வதி, ஒரு இன்வால்வ்மெண்ட்டும் இல்லாம இப்படி சைலண்டா இருக்க? உனக்கு என்ன இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன, உடனே உன் ஒப்பீனியன் என்னன்னு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு இப்படி உம்முன்னு உட்கார்ந்துருக்க. அது நாம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அதான் அம்மா அமைதியா இருக்காங்க. பேசுறது நம்ம வீட்டு பொண்ணோட கல்யாணம். முழுசா தீபிகா நம்ம முன்னாடி நிக்கும் போது தேவையில்லாத கற்பனை எல்லாம் வளர்த்துக்காத.
மாயா நீ எதுக்காக வர சொன்னங்கிற விஷயத்த சொல்லு மாயா. சொல்றேங்க. வர 25ஆம் தேதி எங்களோட கல்யாண நாள். அன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. அம்மன் சொல்லிட்டதுனால அன்னைக்கு ஜீவா தீபிகாவோட நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கோ. எங்க பாரம்பரிய செயின்னு ஒண்ணு இருக்கு. அதத்தான் நிச்சயதார்த்தத்தன்னைக்கு மாப்பிள்ளை பொண்ணு கழுத்துல போடுவாரு. அத போட்டாலே தாலி கட்டின மாதிரி தான். அது ரொம்ப ராசியான செயின். அத ஜீவா கையால தீபி கழுத்துல போட வச்சிருவோம். அத போட்டுட்டா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்தே தீரும். அவ்வளவு ராசியான செயின் அன்னைக்கு ஜீவாவுக்கும் தீபிகாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும்போதே ஏன் மாயா போடல? அது அப்போ எங்க இருந்துச்சுன்னு தெரியல. இப்பதான் எங்க அண்ணன் கிட்ட இருந்துச்சுன்னு தெரிஞ்சுச்சு இல்லைங்க? ஆ, ஆ. ஆ, ஓ, அம்மனே சொல்லியாச்சு. ராசியான செயினும் கிடைச்சாச்சு. இனிமே என்ன பிரச்சனை இருக்கு? அதானே. இல்ல சீதா, பிரச்சனை இருக்கு. அம்மனே சொல்லியாச்சு. ராசியான செயினும் கிடைச்சாச்சு. இனிமே என்ன பிரச்சனை இருக்கு? அதானே. இல்ல சீதா, பிரச்சனை இருக்கு. என்ன சொல்ற பார்வதி? இதுல நாம மட்டுமே தீர்மானம் எடுக்க முடியாது. முக்கியமா முடிவு சொல்ல வேண்டியது ஜீவா தான். ஜீவா இல்லாம நாமளா பேசி முடிவெடுக்கிறது, நாமளா சந்தோஷப்பட்டுக்கிறது, இது நம்மள நாமே ஏமாத்திக்கிற மாதிரி தானே நான் நினைக்கிறேன். என்ன பார்வதி புதுசா குட்டைய குழப்பற? ஜீவா கிட்ட கண்டிஷன் போட்டு தானே மாயாவதி கோயிலுக்கு கூட்டு போயிருக்கா. அது பத்தாது. இந்த விஷயத்த நாம ஜீவாவை வச்சு பேசுறதா சரியா இருக்கும். அவன் இல்லாம நாமளா பேசி நாமளா முடிவெடுத்து மறுபடியும் அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அத நம்மளால தாங்கிக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. அப்படிலாம் எதுவும் நடக்காதுங்க. நடக்க கூடாதுன்னு தான் நானும் வேண்டிக்கிறேன். ஆனா ஒருவேளை நடந்துருச்சுன்னா? அம்மா சொல்றதும் கரெக்ட் தான். இத ஜீவாவை வச்சு பேசி முடிவெடுக்கிறது தான் நல்லது. ஆமா, ஜீவா எங்க? ஜீவா இதோ வந்துட்டா.